மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னோட பொண்டாட்டி இந்த வீட்ல வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது. நீ மனசு வச்சு 1 மணி நேரம் செலவு பண்ணிருந்தா போதும். நீ பொண்ணு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வந்திருக்கலாம். எனக்கு தெரியும் நீ குழந்தைய கூட்டிட்டு போக மாட்டேன்னு. அதனாலதான் நான் ஒரு நாளைக்கு லீவ் போட்டேன். 10 மணிக்கு ஜெனரல் மேனேஜர் ஆபீஸ்க்கு விசிட் வந்திருந்தாரு. அதுக்காக தான் நான் ஆபீஸ்க்கு அவசரமா போனேன். அது முடிஞ்ச உடனே நான் டக்குன்னு திரும்ப வந்துட்டேன். ஒரு நாள் எனக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்தை வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் திரும்ப இங்க வந்தேன். இதுல ரிஸ்க் வேற. இதெல்லாம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாம். புருஷன் எங்க போனாலும் கூடவே போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூடவே வந்திருக்கணும். இல்லனா குடும்பம் நாசமா போயிடும். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு புரியவே புரியாது. அந்த மனசு உன்னை விட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம உடம்பளவுல பக்கத்துல தான் இருக்கோம், மனசளவுல தூரமா தான் இருக்கோம். என்ன நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்ட? நல்லா இருக்கு. இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாடி நீ ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்துட்டு நான் இப்பவே ரெடி ஆகி வரேன். அத நீங்களே எங்க கூட ஹாஸ்பிடலுக்கு வரீங்களா? நீங்களும்னா? நீங்களும் சொன்னா நீங்க தான். நீ ரொம்பவே பிஸியா இருக்கிற ஆளாச்சே. செக்கப்புக்கு பிரீத்தி கூட நான் போய்க்கிறேன். அப்படியா? அப்படின்னா எனக்கு வசதியா போச்சு. அம்மா நீங்க வரேன்னு நேத்தே எனக்கு சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு சொல்லணும்? நான் தானே கூட போறேன். நாங்க போயிட்டு வந்துடுறோம்ப்பா. என்னதான் இருந்தாலும் நேத்தே என்கிட்ட சொல்லாம நீங்க விட்டுட்டீங்க. நான் சொல்லியிருந்தா? இந்த நேரத்துல அம்மா இல்ல புருஷன் தான் கூட இருக்கணும்னு நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படின்னா நீ ஒரு நல்ல புருஷனா நடக்கிறதுக்கு சிரமப்படுற. நான் பிறந்ததுல இருந்து நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. உங்களை பத்தி தான் எனக்கு தெரியும்ல. பிரீத்தி உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரலாமா வேணாமான்னு கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, என் காதே புண்ணா இருக்கும். அத நான் கேட்காதனால மகேஸ்வரி அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ பிஸியா இருக்கேன்னு பிரீத்தி என் கூட அனுப்பணும்னு நினைச்சிருந்த உன் காதை புடிச்சு திருகி இருப்பேன். இந்த சமயத்துல புருஷன் கூட போகணும்னு தான் எந்த பொண்டாட்டியும் ஆசைப்படுவா. அதனால என் பொண்டாட்டியோட ஆசையை எதிர்த்து நிக்க நான் தயாரா இல்ல. நீ இவ கூட போகணும்னு பிரீத்தியை விட எனக்கு தான் ஆசை. இந்த மாதிரி ஒரு மாமியார ஹஸ்பண்ட கிடைச்சாங்கன்னா எல்லா ஃபேமிலில இருக்க மருமகளுக்கும் பிரச்சனையே இருக்காது அத்தை. என்ன மாதிரி புருஷன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இவங்கள மாதிரி ஒரு அத்தை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டேய் டேய் என்கிட்ட திட்டு வாங்காம இவளை கூட்டிட்டு போ. போலாமா? நாங்க போயிட்டு வரோம் அத்தை. நார்மலா தான் இருக்கு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொன்னா வேணான்னு சொன்னீங்களா? இவன் ஒரு 2 நாளைக்கு எங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் பார்க்கணும்னு நினைக்கும் போது ஓடி வந்துடலாம் இல்லையா? இவனுக்கு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனாலதான் அடிக்கடி நிமோனியா வருது. ஃபீவர் வந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து காட்டணும், இல்லனா பிரச்சனை தான். உனக்கு இப்படி அடிக்கடி காய்ச்சல் வருது அம்மாவை பார்க்க தானே எனக்கு தெரியும். என்ன பண்றது? யாருக்கும் தெரியாம உன்னை வந்து பாக்குறது தான் என் தலையெழுத்து. இது இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு போகும்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்பா எப்ப வருவாரு? எதுக்கு அப்பாவை கேக்குற? நீ நினைக்கிறப்பெல்லாம் நான் வரேன்ல. உன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தை உனக்கு தம்பியா வரப்போகுது. எப்போ? ரொம்ப லேட் ஆகாது, சரியா? அம்மா உன்னை வெளியில கூட்டிட்டு போய்
சாக்லேட்லாம் வாங்கி தரேன், சரியா? டேய், இந்த கை எங்க விடு. அப்படிதான். நம்ம சாக்லேட் வாங்க போலாம். வா. போலாமா? வா. வா. எதுக்குங்க நீங்க ஒவ்வொரு கேள்வியும் டாக்டர் கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க? பிரீத்தி, டெலிவரின்றது ஒரு நார்மலான சம்பவம். அது ஒரு கஷ்டமான வேலைன்னு தான் அந்த டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவங்க கோடிக்கணக்கா செலவு பண்ணி மிஷின்ஸ்லாம் வாங்கி போட்டதுனால இங்க வரவங்களையும் போறவங்களையும் அதுல அவங்க இன்வால்வ் பண்ணி பணத்தை பிடிங்கிருவாங்க, சரியா? நீங்க பேசினதை கேட்டப்போ அவங்க மனசுல என்ன தோணிருக்கோ நான் சொல்லவா? இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா பொண்டாட்டியை எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும்? சொந்தமா நீங்களே பிரசவம் பார்க்கலாம்னு தோணிருக்கும். உனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் அதுக்கு ரெடி தான். உங்களோட விளையாட்டுக்கெல்லாம் நான் ரெடி இல்லப்பா. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களை பயமுறுத்தி பணம் புடுங்கிறது என்னால சம்மதிக்க முடியாது. இந்த ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் எவ்வளவு பணம் புடுங்குறாங்க? அது சரிதான். ஆர்கே மட்டும் பிசினஸ் பண்ணா போதுமா? மத்தவங்க பண்ண வேணாமா? பண்ணட்டும். ஆனா அதுக்குண்டான லாபத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டோம். ஆனா பயமுறுத்தி சம்மதிக்க வைக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. இது சூரஜோட ஒய்ஃப் தானே? ஆமா. இவ எங்க? கூட இருக்கிற பையன் யாரு? போலாமா? வா. ஐயோ, இருங்க ஒரு 5 நிமிஷம் இப்போ வந்துடுறேன். பிரீத்தி, நான் பில் பே பண்ணிட்டு வரேன். இங்க வந்து உட்காரு. வா. அம்மாவுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. போக கூடாது. அம்மா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். என் தங்கத்துக்கு வேற ஏதாவது வேணுமா?
அம்மாவோட தங்க பையன் நல்ல பையனா மாயமா சொல்றத கேட்டு இங்க இருக்கணும், சரியா? ம்? என்னாச்சு? யார பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இங்க அட்மிட் ஆயிருந்தா. அது இந்த ரூமான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். உங்க ஃப்ரெண்டோட பேர் என்ன? சா அ, அ, பாலா பாலசுதா. இந்த ரூம்ல சின்ன பையனை தான் அட்மிட் பண்ணிருக்கோம். அப்போ கூட இருக்கிறது யாரு? அந்த பையனோட அம்மா. அவங்களோட பேர் என்ன? ஒரு ஸ்பெஷலான பேர் தான், சமேலி. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தது மாயமான்ற லேடி. சமேலி தான் அந்த பையனோட அம்மான்னு எனக்கு நேத்து தான் தெரிய வந்தது. உங்க ஃப்ரெண்டை அட்மிட் பண்ணிருக்கிறது டி பிளாக்கா கூட இருக்கலாம். தேங்க்ஸ், நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் பாலாக்கா நீங்க தான் பண்ணுவீங்களா? இங்க இருக்கிற வேலை செய்ய தானே 2-3 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து இங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. என்னால இந்த கிச்சன் வேலையெல்லாம் பண்ண முடியாது, இல்லைன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச வேலையை தான் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. அக்கா அதை கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆஷா, உன்னை கிச்சனுக்குள்ள வர சொல்லி யாருமா சொன்னாங்க? அப்படி யாராவது சொன்னாதான் வரணுமா அத்தை? இந்த வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்கோம், அதை மட்டும் செஞ்சா போதும். ஆமா ஆமா, இங்க இருக்கிற ஒவ்வொரு வேலைக்கும் அத்தை ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற செக் போஸ்டும் இருக்கு. அத்தை கையில இருக்கிற பாச வாங்காம நம்மளால இங்க இருந்து தாண்டி போகவே முடியாது. எனக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்ற அக்ரிமெண்ட்ல தான் நான் என் ஹஸ்பண்ட் கூட ஓடி வந்திருக்கேன். இந்த வீடு அவர் பேர்ல தான் இருக்குன்னு சொன்னாரு. அதனால இந்த வீட்ல நான் எங்க வேணாலும் போகிறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. இந்த வீட்டை யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அத நீங்க ஏற்கனவே முடிவெடுத்துதான் என் புருஷன் கிட்ட சொன்னாரு. இதுக்கப்புறம் நீங்க உங்க முடிவை மாத்தினாலும் பரவாயில்ல, நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன். நஷ்டம் உங்களோட பிள்ளைக்கு தான். ஓ, நீ இவ கூட சேர்ந்து நல்லாவே பேச கத்துக்கிட்ட. சுமேஷ் கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், சொந்தக்காரங்க 2 பேர் சேர்ந்தா நமக்கு பிரச்சனை தான். யாருக்கு அந்த பிரச்சனை? 3 பொண்ணுகளையும் நடு ஆத்துல தள்ளி விட்டுட்டு கரையில நின்று நல்லா கை தட்டி சிரிச்சு என்ஜாய் பண்ற உங்க பசங்களுக்கா? அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வந்தாதான் இந்த வீடு நல்லபடியா உருப்படும். அதுல இருந்து என்னோட வீட்டுக்கார மட்டும் தனியா பிரிச்சிருங்க பாலாக்கா. அப்படி தனியா நிறுத்தி வைக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாதும்மா. பழப்புன காதல் உன் மொழியை பாதிக்காம இருந்துச்சுன்னா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நீ கண்டிப்பா நல்லா புரிஞ்சிருப்பியே. இப்ப கூட நீ ஓடி போய் பண்ண தப்புக்காக உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டினா அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க. அப்படி போக எனக்கு இடம் இல்லாததுனாலதான் நான் எங்கேயே தங்கிட்டேன். நீ வாங்கிட்டு வந்த வரத்தை தாண்டி இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்க. நீ சொல்றது எதுவும் இங்க நடக்காதனால என் பசங்க எல்லாருமே உனக்கு கெட்டவங்க. நீ உன் கள்ள காதலனோட இங்க இருந்து ஓடி போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற. உண்மை எதுவும் தெரியாம பேசாதீங்க அத்தை. நான் எப்பவும் இப்படி தாண்டி பேசுவேன். ஓ, நீ இவளோட சொந்தத்துல இருந்து வந்தவ தானே, அதனால உனக்கும் அந்த குணம் அப்படியே தான் இருக்கும். அத்தை, உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன், அத வீணா கெடுத்துக்காதீங்க. ஜெகதம்மாக்கு வேற யாரோட சர்டிபிகேட்டும் வேண்டாம். பசங்களை நல்லா அடிச்சு வளர்க்கணும். அப்படி பண்ணாதனால தான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அதனால தானே மீச வச்ச ஒருத்த உன்னை கூப்பிட்டோன்னா ஓடி வந்துட்ட. அப்படின்னா நீங்க உங்க பையனை மட்டும் ஏன் அடிச்சு வளர்க்காம விட்டுட்டீங்க? அப்படி மட்டும் நீங்க வளர்த்திருந்தீங்கன்னா உங்க பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு இங்க வந்திருக்க மாட்டான்ல. என்ன ஜெகதம்பா, பதில் கிடைச்சிருச்சா? இங்க பாரு, முதல்ல நீ உன்னை திருத்திக்கிறதுக்கான வழியை கண்டுபிடி. அதுக்கப்புறம் நீ இந்த பசங்களை திருத்துறதுக்கான வழியை கண்டுபிடி. உங்களுக்கு செலவுக்கு கொடுக்கறது நான் தான். அதை மறந்துட்டு இவங்களுக்கு நீங்க வக்காலத்து வாங்குனீங்கன்னா குடிக்க கஞ்சி கூட கிடைக்காது சொல்லிட்டேன். என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நீ
நம்ம மருமகளுக்கு செஞ்ச கொடுமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கஞ்சி கூட இல்லாம இந்த வீட்ல இருந்து கஷ்டப்பட போற பாரு. அந்த நிலைமை உனக்கு வராம இருக்கணும்னா அந்த பகவான் கிட்ட மண்டியிட்டு வேண்டிக்கோ. பாருங்க, நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்கன்னா ஜெகதாம்பாவால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அனிலா எங்க? அக்கா கடைக்கு போயிருக்காங்க மாமா. ஓ, இங்க பாரு மாஷா, இப்போ நீ என்ன சொன்னாலும் சுமேஷ் உன் பேச்சை கேட்பான். முதல்ல இவகிட்ட இருந்து அவனை தனியா பிரிச்சு கூட்டிட்டு வரணும். நான் அவர் மேலயும் அவரையும் என் மேலயும் உயிரே வச்சிருக்கோம். அதனால இங்க இருந்து சண்டை போடுறதுக்குலாம் என்னால முடியாது. இங்க மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன். முடியலன்னா நான் என்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு இங்க இருந்து போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். பலக்கா, என்னோட வீட்டுக்கார் கொஞ்சம் டீ கேட்டாரு. நீங்க நல்ல டீயா போட்டு வைங்க, நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். அது சரி. இந்த வீட்டுக்கு வந்த உடனே அவ உன்ன வேலைக்காரி ஆக்கிட்டா. இவ ஜெகதம்பாவை விட கில்லாடியா இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. அவங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாருமே இப்படிதான் மாமா சுயநலமா மாறிடுவாங்க. அப்படி சுயநலமா மாறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல நிம்மதியா வாழ்றதுக்கு தகுதியானவங்க. பிரீத்தி, ஒரு நர்ஸ் சொல்றதை கேட்டு நீ எந்த முடிவுக்கும் வராத. நர்ஸ் சொன்னதுனால மட்டும் இல்லைங்க, நானே கேட்டேன். சம்லி அவன்கிட்ட என் செல்ல பையன்லன்னு சொல்லிட்டு இருந்தா. மாயமோட வளர்ப்பு மகனை சமையலி மகனேன்னு கூப்பிட்டதுல என்ன பிரச்சனை? நீ தப்பா எதுவுமே யோசிக்காத. ஆர்கே, ப்ளீஸ் என்னை சமாதானப்படுத்த எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு சமிலி மேல ஒரு டவுட் வந்திருக்கு. இங்க பாரு, கர்ப்பமா இருக்கும்போது இப்படிலாம் நீ டென்ஷன் ஆகாத. இதுல என் அண்ணனோட வாழ்க்கை இருக்கு ஆர்கே. பிரீத்தி, சமையலி சூரஜை ஏமாத்துறது தெரிஞ்சா நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கலாம். நாம எப்போதுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது அவங்களோட குடும்பத்தையே பாதிச்சிடும். ஒரு தப்பான விஷயத்தை வச்சு ஓ அண்ணன் லைஃபை நீ வீணாக்க போறியா? சமிலிக்கு அந்த குழந்தைக்கு ஆத்மாத்தமான ஒரு பந்தம் இருக்கு, எனக்கு தெரியுது. ஆனா அவளோட பையனான டவுட்டா இருக்குல்ல? அது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அந்த ஹாஸ்பிட்டலோட அட்மின் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டு பார்க்குறேன். அந்த பையன் சமிலியோட பையனா இருந்தா கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு விஷயம், நான் டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சு சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்தை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுறணும். அதெல்லாம் என்னால முடியுமான்னு தெரியலங்க. அப்படிலாம் சொல்லாத. சூரஜ்கிட்டையும் உங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணாத. நீ வாக்கு கொடுத்தா மட்டும்தான் இதை என்னால கண்டுபிடிக்க முடியும். முதல்ல அவளோட பையனா இல்லையான்னு தெரிய வரட்டும், அதுக்கப்புறம் இதை நான் வீட்டில் சொல்லிக்கிறேன். நீ எடுத்த முடிவு கரெக்டு தான். இதுக்கப்புறம் விஷயம் தெரியற வரைக்கும் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு நீ யோசனை பண்ணி பார்க்க கூடாது. ஹலோ. சதீஷ் பேசுறேன்டா. என்ன விஷயம்? நீ இப்ப ஆபீஸ்லயா இருக்க? இல்ல, ஃபிளாட்ல இருக்கேன். என்னன்னு சொல்லு. அது சரி, ஃபிளாட்ல நல்லா ஃபிளாட் ஆகி படுத்துட்டு போல் இருக்க. கொடுத்து வச்சவன்டா நீ. நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு, இல்லனா போனை வச்சுடு. ஏய், நீ பூனேல சிறப்பா இருந்துகிட்டு இருக்க, ஆனா இங்க நான் துன்பத்தில் இருக்கேன். டேய், நம்ம சுமேஷ் ஒரு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டான்டா. அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன?
அவனை நான் கொல்ல போறேன். எப்ப கல்யாணம் பண்ணா? யார் அந்த பொண்ணு? அதை பத்தி உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரமாவே இங்க வர்ற வழியை பாரு. ஏய், அப்பதாண்டா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நான் வரேன். வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு துரத்துறேன். நான் வரேன், சீக்கிரமே வரேன். ஓ, என்னால இதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆஹா செல்லம். மனு, நீ இப்படி ஜெயா கூட எத்தனை நாளைக்குப்பா சண்டை போட்டுட்டு இருக்க போற? சண்டை போட்டேன்னு யார் சொன்னது? நான் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அது குறையறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் இந்த வண்டி இப்படிதான் ஓடும். உங்களோட சண்டை இந்த குழந்தையும் பாதிக்கும்பா. மனு, ஜெயா மனசளவுல ரொம்ப பாதிச்சிருக்கா. இதை இப்படியே பெருசு பண்ணிட்டே போனீங்கன்னா உங்க 2 பேத்துக்கு நடுவுல தேவையில்லாத பிரச்சனை தான்ப்பா வரும். ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு மருந்து வாங்குறோம். ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிட்டா அந்த வலி குறைஞ்சிருமா? அதை முழுக்க குடிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நோய் குணமாகும். இல்லனா அந்த நோய் திரும்ப திரும்ப வரும். அந்த ட்ரீட்மெண்ட் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நோய் மெல்ல குறைஞ்சா போதும். ஆனா இனிமே வராத மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கணும். சரிதானம்மா? இவளுக்கு காய்ச்சல் குறைஞ்சிருச்சா? அப்பாவும் அம்மா மருந்து சாப்பிட்டா குழந்தை காய்ச்சல் குறைஞ்சிடுமா என்ன? நீ என்னதான்ப்பா நினைச்சிட்டு இருக்க? டாக்டர் கொடுத்த மருந்து சாப்பிட்டா குழந்தை காய்ச்சல் குறைஞ்சிடுமா என்ன? யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் மருந்தை விட நல்லது மனப்பூர்வமான ஒரு ஆறுதல் தான். அது எப்படி நடக்கும்? 2 பேரும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கீரியும் பாம்பு மாதிரி தானே இருக்கீங்க. இங்க பாரு, நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்படி சண்டை போடுறது மட்டும் உன்னோட ஜெயாவோட பிளானா இருந்தா நான் என் பாட்டுக்கு வெளியே போயிடுவேன். நீங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு சத்தியமா என்னால இருக்க முடியாது. இப்படி பெரிய அளவுல முடிவு எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்ல. அதை தானப்பா நானும் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இப்படி பெரிய தண்டனை கொடுக்கற அளவுக்கு ஜெயா எந்த தப்பும் பண்ணல. நீ அவ முகத்தை பார்த்து கொஞ்சம் சிரிச்சாவே தீர்ற பிரச்சனை தானப்பா உங்களுக்குள்ள இருக்கு. அது உங்க மனசுக்கு தோணுது. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசுறா. அதுக்கான அர்த்தம் ஜெயாக்கு என் மேல இருக்க பாசம் குறைஞ்சுக்கிட்டே வர்றதுனாலதான். கோபம் வரும்போது அவ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே பாலா மேல நான் காட்டின அந்த பாசத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குமோன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. உங்க 2 பேத்துக்கு இடையில மாட்டிட்டு முடிக்கிறது இப்ப நான் தான். நீங்க மட்டும்தான் எங்களோட நம்பிக்கை. இல்லனா நாங்க 2 பேரும் எப்பவோ பிரிஞ்சிருப்போம். அப்புறம் இவளை பத்தி நினைக்கும் போது கஷ்டமான முடிவுகளை என்னால எடுக்க முடியல. வாச்சலாம். நீ கஷ்டமா நினைக்கிறியா? கவலைப்படாத. இதுக்கப்புறம் உன்னுடைய கவலையும் காய்ச்சலையும் மாத்திட்டு தான் நான் வேலைக்கு போவேன். நீ ஆபீஸ்க்கு போலியா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை எல்லாம் இல்லம்மா. ஒரு நாள் என் பொண்ணு கூட இருக்க போறேன். சரிதானே? வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.